எவ்ரிவன் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. வீவர்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஸ்வீட் கடையை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இங்கே வந்து ஜிலேபி, மைசூர்பா எல்லாமே சுவையான முறையில் தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரியான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் டு அன்னூர் ரோட்டில் குமரன் குன்று அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் லட்சுமி விலாஸ் ஸ்வீட் கடை இருக்குது. இங்கே வந்து இப்போ வந்து அவர் வந்து ஜிலேபி வந்து தயார் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம கேட்போம். வாங்க. வணக்கங்கண்ணா, உங்கள் பேருங்க? முருகேசன். இப்போ நீங்கள் என்ன ஸ்வீட் தயார் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஜிலேபி. இங்கே என்னென்ன ஸ்வீட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கீங்கன்னா? ஜிலேபி, மைசூர்பா, லட்டு, போசா, ரசகுல்லா. ஓ, டெய்லி ஃப்ரெஷ்ஷான முறையில் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சரி சரி. இங்கே வேறு என்னென்ன கொடுத்துட்ருக்கீங்க? கார வகைகள், மிச்சரு, முறுக்கு, ஓட்டு பக்கடா, பக்கடா, ஒரு 10-15 ஐட்டம். கை முறுக்கு, தட்டை முறுக்கு. இது கரெக்டாக எங்கே லொக்கேஷன் இருக்குங்கண்ணா? எந்த இடத்துல இது அமைஞ்சிருக்கு? குமரகுன்று. கடையுடைய பேர் லட்சுமி விலாஸுங்களா? ஓகே. உங்கள் கான்டாக்ட் நம்பர் ஏதாவது கொடுத்தீங்களா? ஏதாவது தேவைப்பட்டால் தொடர்பு கொள்வாங்க. உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. 900 35 89 010. சரிங்க. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டால் நீங்கள் ஏதாவது புக் பண்ணால் கூட நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்க. சரி சரிங்கண்ணா. இப்போ வந்து நீங்கள் ஜிலேபி தயார் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ஜிலேபி தயார் பண்ண எவ்வளோ நேரம் அவகாசம் எடுத்துக்கும்? 2 மணி நேரம் ஆயிருங்க. நீங்கள் வந்து அந்த மாவு ரெடி பண்ணி அதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கும், வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு அரை ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம். ஓ, அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஒரு மணி நேரம் ஆன பிறகு தான் நான் சொல்ல முடியும். சரிங்க. ஸோ வியூவர்ஸ், அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய குவளையில் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அழகாக அவர் வந்து இந்த துணியில் தான் வந்து அழகாக சுற்றி அழகாக எடுக்கிறாரு. இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அதை பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ வியூவர்ஸ், கொஞ்சம் க்ளோஸ் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த கம்பியில் வந்து அழகாக இந்த திருப்பி போடுறாரு. அப்போ தான் வந்து அந்த எண்ணெயில் பொரித்து எடுக்க முடியும். ஸோ வியூவர்ஸ், அதோட பார்த்தீங்கன்னா இவங்க கடையில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. கார வகைகள், முறுக்கு, மிச்சர். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா பாதுஷா, இங்கே லட்டு, மைசூர்பா இதெல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வேகமாக அந்த குக்கிங் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கடைக்கு நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அது அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்களாண்ணா? அப்படியே போட்டு அனுபவம் தாங்க. ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? ஃப்ரெஷ்ஷாக ரொம்பவே சூடாக இருக்குங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக பொரிச்ச ஜிலேபி. வாவ்.
ஸ்வீட்டாக இருக்குங்க. ஸோ இந்த ஒரு ஜீலா கரை உள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஜீலான்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சர்க்கரை பாகு வந்து உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் அதனுடைய சுவை வந்து தித்திப்பாக இருக்கும். ஸோ அதில் ஆட் பண்ணி எடுத்து அவங்க வந்து பொரித்து எடுக்கிறாங்க. பிரமாதமாக இருக்குது. நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஸ்வீட் கடையை வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு ரிவ்யூலாம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.